தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் சிறப்பான நாள்தான் தைப்பூசம். தைப்பூச நன்னாள் முருகனுக்கு மட்டும் உகந்த நாள் அல்ல, கந்தனின் தந்தையான சிவபெருமானுக்கும் விசேஷ நாள்தான். அண்டத்தின் அசைவை காட்டுவது ஆனந்த நடனம். அந்த ஆனந்த நடனம் அரங்கேறிய நன்னாளும் அதுவே. பதஞ்சலி, வியாக்கிரபாதர், ஜெய்மினி உள்ளிட்ட முனிவர்கள் கடும் தவமிருந்து சிவபெருமானை வழிபட களிப்புற்ற சிவபெருமான் ஆனந்த நடனமாடி தில்லையில் காட்சியளிக்கிறார். ஆனந்த நடனமாடிய அம்பலவாணர் என்ன வரம் வேண்டும் என பதஞ்சலியை கேட்க, தான் கண்ட இத்திருக்காட்சியை எதிர்காலத்தில் அனைவரும் காண வேண்டும் என வேண்டி நிற்கிறார். வேண்டுவோருக்கு வேண்டியவற்றை அள்ளி அருளும் எம்பெருமானோ அவ்வாறே அருள் பாலிக்கிறார். நடராஜரின் திருநடனம் இன்றும் என்றும் நடக்கிறது. இதனை குறிக்கும் வகையிலேயே ஆண்டுதோறும் சிதம்பரத்தில் தீர்த்தவாரி நிகழ்வும் நடைபெறுகிறது. தைப்பூச நன்னாளில் சிவகங்கை எனப்படும் குளத்தில் நீராடி இறைவனை வழிபட பாவங்கள் நீங்க பெற்று பெரும் செல்வம், வேண்டிய வரம் அடையலாம் என புராணங்கள் கூறுகின்றன. அத்தகைய தைப்பூச நன்னாளில் தில்லை அம்பலவாணரை வழிபட்டு பெரும் பேறு அடைவோமாக.